ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு செக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கூகுள் ட்ரைவில் இருக்கிற ஆப்ஷனும் அதை எப்படி நம்ம பயன்படுத்துன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ட்ரைவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஹோம் பேஜ். கூகுள் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 15 GBக்கு அப்புறமா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேணும்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். கீழே இருக்கிற பை ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளான் கொடுத்துருப்பாங்க. 100 GB 130 rupees per month, 200 GB 210 per month, 2 TB வாங்கினா உங்களுக்கு per month 650 rupees. இது வந்து மந்த்லி பிளான் கொடுத்துருக்காங்க. ஆனுவல் பிளான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆனுவல் பிளானும் உங்களுக்கு வரும். 100 GB பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு நீங்கள் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்குற மாதிரி வரும். சரி, வாங்க பேக் அடிச்சுக்கிறேன். கூகுள் ட்ரைவ் நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு நெட் சென்டர் போகிறீங்கன்னா, நீங்கள் மார்க் ஷீட்டோ இல்லை வேறு எதனா நீங்கள் டாக்குமெண்ட்டை மறந்து விட்டு போகிறீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் நீங்கள் கூகுள் ட்ரைவில் ஃபோட்டோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக அங்கே நெட் சென்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் வேறு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் டேரெக்டாக கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணலாம், நீங்கள் இமெயில் மூலம் எப்படி வேணால் ஷேர் பண்ணலாம். சரி, வாங்க இதில் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கீழே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். மை பிக்சர்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் மறுபடியும் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஃபோல்டர் நீங்கள் எதனா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணாலும் அப்லோட் பண்ணால் இங்கே அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே சேவ் ஆகிருக்கிற இமேஜ் வீடியோஸ் வந்து நீங்கள் ஈஸியாக இந்த ஃபோல்டரில் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இந்த ஃபோல்டரில் ஆட் ஆகிடுச்சு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்லோடுன்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து அது கூகுள் ட்ரைவில் அப்லோட் ஆகிடும். மறுபடியும் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கேன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் டேரெக்டாக கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிக்க முடியும். பேக் வந்துக்கிறேன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷேர்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் வேறு ஒருத்தருக்கு மெயில் ஐடி மூலமாக நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பீப்புள் அண்ட் லிங்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்ஸ் வந்து நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேவரட். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபேவரட்டில் போட்டிங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஃபேவரட்டில் அது காமிக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக் அவைலபிள் ஆஃப்லைன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டு சப்போஸ் நெட் இல்லாத டைமில் உங்கள்கிட்ட இன்டர்நெட் இல்லைனா நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து பார்த்தா ஆஃப்லைனில் சேவ் ஆகிடும். நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் இருக்குது. இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். நீங்கள் அந்த லிங்க் வந்து நீங்கள் யாருக்கு வேணால் சென்ட் பண்ணுறது வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக் ஏ காப்பி. நீங்கள் அந்த ஃபைலை வந்து காப்பி எடுத்துகிட்டு வேறு ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் அது மாதிரி கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சென்ட் ஏ காப்பி. இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வேறு ஒருத்தருக்கு ஈஸியாக சென்டும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் வித் நீங்கள் அதை ஓப்பன் வித்தும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ரீநேம்னா ரீநேம் கொடுத்துக்கலாம். அது ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணுறது தான். ஆடே ஷார்ட்கட் டு ட்ரைவ், இது ஷார்ட்கட்டும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு மூவ் பண்ணுறதுனால மூவ்ன்ற ஆப்ஷன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். டீட்டெயில் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபைலோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய வரும், எவ்வளோ சைஸில் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக லிங்க் பண்ணி பிரிண்டராக கூட நீங்கள் பிரிண்ட்டாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். நீங்கள் இந்த இமேஜ் இல்லைன்னா இந்த ஃபைல் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் சேவ் பண்ணணும், நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பர்மனெண்ட்டாகவே இந்த கூகுள் ட்ரைவ்லேருந்து அதை நீங்கள் டெலீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆஃப்லைன் ஒன்று இருக்கும். நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஆஃப்லைனில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இதை நீங்கள் ஒரு இன்டர்நெட் வசதி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஆஃப்லைனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ட்ரைவ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப்ஸ். நீங்கள் உங்கள் கூகுள் ட்ரைவை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்கணும்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பேக்கப் அண்ட் ரீசெட்டுன்ட்டு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் இருக்கும் பேக்கப் நவ், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம்.
அண்ட் நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தீம்ஸை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். தீம்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டார்க், லைட் அண்ட் சிஸ்டம் டிஃபால்ட்டு. நீங்கள் டார்க் கொடுத்தனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி தீம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நான் சிஸ்டம் டிஃபால்ட்டு வச்சுக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் ஒன்லி ஓவர் வைஃபை, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் டேட்டா மூலமாகவே எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும், வீடியோவும் அப்லோட் பண்ண முடியும். கூகுள் ட்ரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் ஃபைல் வந்து நீங்கள் கூட அப்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் எதனா ஒரு மூவி கூட நீங்கள் கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் ஷேரும் பண்ண முடியும். ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே மாறாமல் அப்படியே ஒரிஜினல் கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ட்ரைவோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.